2021 சட்டமன்ற தேர்தலிலே கட்சியினத்துக்கு வாக்களித்தீர்கள். உள்ளாட்சி தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வாக்களித்தீர்கள். உதயசூரியன் சின்னத்துல, கை சின்னத்துல, கூட்டணி சின்னத்துல. அதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி, அடுத்த தேர்தல் இந்த தேர்தலையும் கை சின்னத்தை வாக்களிக்க வேண்டும். நான் 14 விஷயம் சொன்னேன். அது 14 விஷயத்த சொல்ல முடியுமா? நீங்க அந்த பக்கம் கூட்டிட்டு போங்க, அந்த பக்கம் கூட்டிட்டு போங்க, அந்த பக்கம் போங்க ஐயா. அப்புறம் பேசுங்க. நீங்க அப்புறம் பேசுங்கன்னு சொல்றேன்ல, பேச வேண்டாம்னு சொல்லல. அப்புறம் பேசுங்க. நான் நாங்க பேசுறத கேட்டுட்டு நீங்க அப்புறம் மைக் போட்டு பேசுங்கன்னு சொல்றேன்ல. சுதந்திர மைக் போட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்றேன்ல. நீங்க பேசுங்கன்னு சொல்றேன். நான் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. நான் சொல்றத கேளுங்கம்மா. இந்த பாருங்க, நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. சொல்லு கேளுங்க. ஓட்டு போடுறது இருக்கட்டும்மா. பேசுறது நான் பேசுறேன், நீங்க பேசுங்கன்னு சொல்றேன். நான் பேச வேண்டாம்னு சொல்லலையே, பேசுங்கன்னு சொல்றேன். நல்லா மைக் போட்டு மேடை போட்டு பேசுங்க. சுதந்திர நாடு, யாரு வேணாலும் பேசுறேன். இந்த சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் நிற்கிறேன். இந்த சுதந்திரம் பறிபோய்விடும் என்ற அச்சம் தான் எனக்கு. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடப்பதை பார்க்கும்போது பேசாம நான் பேசுறத கேட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்றேன்ல. இந்த பொம்மை நீங்க பேசுங்கன்னு தான் சொல்றேன். நான் எடுத்தேன். 1,15,00,000 குடும்பங்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் வருகிறதா இல்லையா? சும்மா இருங்க, சும்மா இருங்க. நான் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. நான் சொல்றத கேளுங்கம்மா. இந்த பாருங்க, நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. சொல்ல கேளுங்க. ஓட்டு போடுறது இருக்கட்டும்மா. பேசுறது நான் பேசுறேன், நீங்க பேசுங்கன்னு சொல்றேன். நான் பேச வேண்டாம்னு சொல்லலையே, பேசுங்கன்னு சொல்றேன். நல்லா மைக் போட்டு மேடை போட்டு பேசுங்க. சுதந்திர நாடு, யாரு வேணாலும் பேசுறேன். இந்த சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் நிற்கிறேன். இந்த சுதந்திரம் பறிபோய்விடும் என்ற அச்சம் தான் எனக்கு. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடப்பதை பார்க்கும்போது பேசாம நான் பேசுறத கேட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்றேன்ல. இந்த பொம்மை நீங்க பேசுங்கன்னு சொல்றேன். ஒரு ஆள் பேசுங்க, ஒரு ஆள் பேசுங்க. ஒரு வீட்டுல 3 பேர் செத்து போயிருக்கான். ஒரே ஒரு பொம்பளை வீட்டுல 3 பேர் செத்து போயிருக்கான் குடிச்சிட்டு. இந்த மாதிரி அவர் எதுவுமே கேட்காம மேடையில் நின்று பேச சொல்றாரு. ஓட்டு போடுறது பார்த்துதான் ஓட்டு போடுவோம். யாருக்கு ஓட்டு போட மாட்டேன். நாங்க ஓட்டும் போடுறோம். ஆமா, ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு வைக்கணும்னு சொன்னாரு. பேசின பிறகு அப்புறம் பேசுங்கன்னாரு. நாங்க இறங்கினாரு, இறங்கி விட்டு விருட்டு போயிட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு 10, 15, 20 வருஷமா ஹாஸ்பிட்டல் கேட்கறான். ஹாஸ்பிட்டலும் வைக்கல. பிராந்தி கடையை நிப்பாட்ட சொல்றான். பிராந்தி கடையை நிப்பாட்டல. என் மகனுக்கெல்லாம் 35 வயசாச்சு. இன்னும் கல்யாணம் பண்ணல. எங்கே போய் பொண்ணு கேட்டாலும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறா. யார் வீட்டுல போய் நாங்க பாத்திரபுரம் வீட்டுல இருக்கா பொண்ணு, இருந்தா கொண்டாந்து கட்டுவாரா? எங்களுக்கு பொண்ணு எங்களுக்கு வேணும். 35 வயசாச்சு. இந்த வருஷத்துல கல்யாணம் பண்ணாத்தானா என் மகனு அடுத்த வருஷம்லாம் கல்யாணம் நடக்காதான். நாங்க என்ன பண்றது? அதுக்கு இருக்கோம். பிராந்தி கடைனால எங்க குடும்பமே சுத்த குத்துக்காரப்பட்டு ஒரே மயன் தான். அவன் செத்து போயிடுவானோ என்னமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. குடிச்சு செத்து போயிடுறானோ என்னமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் சுத்தமா இல்லை. ஒரு அவசரம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல குடிச்சுட்டு இந்த பக்கத்து ஆரம்பிக்கிறாங்க. காலையில சாராயம் வைக்கிறாங்க. காலையில 6 மணி 7 மணிக்கெல்லாம் பயிர்களை கூட்டி வச்சுக்கிட்டு சாராயத்தை கொடுத்து விற்கிறாங்க. ஆனா என் புருஷனை 2 திருப்பு கலைஞர் ஆட்சியில இருந்து ஜெயிலுக்கு பிடிச்சி போனா. என் புருஷன் கலைஞர் ஆட்சி தான். ஆனா இந்த ஆட்சியில நானும் என் புருஷனை டைவர்ஸ் கூட பண்ணி விட சொல்லிட்டேன். அவர் நான் இதே கட்சியில இருப்பேங்கிறாரு. ஆனா இதே கட்சியில இருந்து எங்களுக்கு ஒண்ணும் முடியல. எங்க குடும்ப ஆளுக்கு தான் மிச்சம். அவ்வளவுதான். என்ன சொல்லிட்டு போனாரு? சிதம்பரம் என்ன ஓட்டு மட்டும் கேட்டாரு. நாங்க கோரிக்கையை சொல்றத எதையுமே கேட்கல. விருட்டு போயிட்டாரு. மேடையில் நின்று பேசுங்கன்ட்டு போயிட்டாரு. வேற எதுவுமே சொல்லலை. இறங்கின பிறகு எங்கிட்ட தாக்கல் சொல்லுங்கன்னாரு. எதுவுமே சொல்லாமல் மேடையில் நின்று பேசுங்கன்ட்டு போயிட்டாரு. அப்புறம் எப்படி நாங்கள் ஓட்டு போடுவோம்? அவருக்கு ஓட்டு போடவே மாட்டோம்.
பொம்பளை ஊரா ஓட்டு போட மாட்டோம். அவ்வளோ பிராந்தி பாட்டில் பிராந்தியே காலி பண்ணாலும் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வரணும், அப்பதான் நாங்க ஓட்டு போடுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.